முதலாக 2014ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கீழடி அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டன. கிடைக்கப்பட்ட அந்த அரிய வகை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆட்சி மாற்றம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கட்சியிருக்கிறார். இது வரலாறு. 2018 கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு கீழடி நாகரிகத்தின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என உறுதிப்படுத்தப்பட்டது. 2018 நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பண்பாடு வேர்களை உலகிற்கு எடுத்துரைக்கிறது, இது நமது பாரம்பரியத்தின் பெருமையை உயர்த்துவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன். அம்மாவின் அரசு அமெரிக்காவில் சிகாகோவில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதன்முறையாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அருட்பொருட்களை காட்சிப்படுத்தினார். அந்த கண்காட்சிக்கு பெயர் தான் கீழடி என் தாய்மொழி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது. அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கணும், விஞ்ஞான கல்வி கிடைக்கணும், உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்கணும்னா அம்மா அந்த லேப்டாப்பை வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல, கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குன